ஜெர்மனியில் சுயதொழிலில் சாதித்த ஒரு இளைஞனின் கதை பலரை ஊக்கப்படுத்தியுள்ளது. டிஜிட்டல் தளம் ஒன்றில் எழுத்தாளராக பணியாற்றிய அவர் 2025ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் தனது வேலையை இழந்தார். தான் பணியாற்றிய நிறுவனத்தில் ஆட்குறைப்பு நடைமுறைக்கு வரவிருந்ததை அவர் ஏற்கனவே சந்தேகித்திருந்தார். அந்த நிறுவனம் செலவுகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டு ஆட்குறைப்பை செயற்படுத்தியது. இந்த வேலை இழப்பு அவரை ஆழமாக பாதித்தது. ஏனெனில் வேலை என்பது அவரது அடையாளமாக இருந்தது. அவர் 14 வயதிலிருந்தே வேலை செய்து வந்தார். மேலும் தனது தொழிலை அவர் மிகவும் நேசித்தார். இந்நிலையில் வேலையை இழந்தது தொலைந்து போனது போன்ற உணர்வை ஏற்படுத்தியது என அவர் கூறியிருந்தார். வேலை விசாவில் ஜெர்மனியில் வசிக்கும் ஒரு கனேடியராக அவரது நிலைமை இன்னும் மோசமானதாக இருந்தது. வேலை இல்லாமல் இருந்தபோது அவர் விசா சிக்கல்கள், திருமண ஆவணங்கள் மற்றும் சிக்கலான அரசாங்க அமைப்புகள் ஆகியவற்றை சமாளிக்க வேண்டியிருந்தது. அத்துடன் வேலையின்மைக்கான உதவித்தொகை மற்றும் ஆவணங்களுடனும் அவர் தினமும் போராடினார். இதன் பின்னர் தனது துணையின் ஆதரவுடன் அவர் மெதுவாக ஒரு தினசரி வாழ்க்கையை மீண்டும் கட்டமைத்தார். எழுதுதல், உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு ஆகிய செயற்பாடுகள் மூலம் அவர் சுறுசுறுப்பாக மாறினார். காலப்போக்கில் அவரது வாழ்க்கை மேம்பட்டது. அவர் தனது முன்னாள் சக ஊழியர்களுடன் இணைந்து ஒரு தொடக்கநிலை நிறுவனத்தை ஆரம்பித்தார். தேனீ வளர்ப்பு தொழிலை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட குறித்த நிறுவனம் காலப்போக்கில் விரிவடைந்தது. முன்பை விட குறைவாக சம்பாதித்தாலும் அவர் தனது புதிய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் மேலும் நிலையாகவும் உணர்வதாக தெரிவித்தார்.